மணி கான் பை ஹாப்பினஸ் இப்படி யாராச்சும் சொல்லியிருக்காங்களா? ஆனால் அது தப்பு. மணி இல்லைனா நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க. வீட்டில் ஒரு ஒப்பீனியன் கேட்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு வேல்யூ இருக்காது. ஈவன் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட ரெஸ்பெக்ட் வேணும்னா மணி வேணும். ஆனால் ட்ரூத் என்ன தெரியுமா? மணி இல்லைன்னா நீங்கள் உங்களையே மதிக்க மாட்டீங்க. ரெஸ்பெக்ட், கான்ஃபிடன்ட் அண்ட் ஃப்ரீடம் எல்லாத்துக்குமே மணி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க, இதுதான் ட்ரூத். ஆனால் நான் இன்றைக்கி எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அதை பற்றி பேச போகிறதில்ல. ஸோ அதுக்காக கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பேச போகிற டாபிக் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு அமௌண்ட்டை அதை எப்படி டபுள் அண்ட் ட்ரிபிள் பண்ணலாம். ஸோ அதை பற்றி தான். அதுக்கு நீங்கள் மணி சேவ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும். ஸோ ஸ்டாப் சேவிங்ஸ், ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். ஸ்டாக் மார்க்கெட் அது வந்து ஒரு லாங் டேர்ம் க்ரோத். ஸோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் வராது. ஆனால் நீங்கள் ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் நல்ல க்ரோத் இருக்கும். கோல்டு சேஃப் அண்ட் ஸ்டெடி க்ரோத். ஸோ கோல்டோட வேல்யூ எவ்ரிடே இன்க்ரீஸ் ஆகிட்டு தானே இருக்குது. நீங்கள் கேஷாக ஜஸ்ட்டு சேவ் பண்ணுறதை விட அந்த கேஷை டிஜிட்டல் ஆர் ஃபிசிக்கல் ஆர் கோல்டு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் அது நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபியூச்சர் டபுள் அண்ட் ட்ரிபிள். நீங்கள் ரைட் பிளேஸில் லேண்ட் வாங்கினா நெக்ஸ்ட் 5 to 10 இயர்ஸில் 10x வேல்யூ கொடுக்கும். எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஏரியாவில் 5 lakhsக்கு லேண்ட் வாங்கினீங்கன்னா நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் அது 50 lakhsக்கு போகும். பட் ஆனால் ஒரே ஒரு திங் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் நல்ல டெவலப்மெண்ட் ஏரியாவை பார்த்து லேண்ட் வாங்கணும். பிஸ்னஸ் ஏ ரியல் கேம் சேஞ்சர். ஸோ பேசிவ் இன்கம் வேணும்னா சைடாக நீங்கள் ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணணும், லைக் யூடியூப் ஆர் ஆன்லைன் ஸ்டோர் ஆர் ஃப்ரீலான்சிங். ஸோ இது உங்களோட மணியை மல்டிபிள் ஆக்கிறதுக்கு பெஸ்ட் வேவாக இருக்கும். ஃபைனல் புஷ். ஸோ நீங்கள் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாதான் ரிஸ்க் அதிகம். ஸோ டைவர்சிஃபிகேஷன் இஸ் த கீ. ஸோ ஸ்டாக், கோல்ட் அண்ட் லேண்ட், பிஸ்னஸ் ஸோ மிக்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறப்போ நம்ம மணி வந்து சேஃப் அண்ட் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். நீங்கள் ஏன் இன்னும் சேவிங்ஸ் புக்கே பிடிச்சிட்டு இருக்கீங்க? ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம்ல. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஹவு டு மேக் மணி அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பார்க்கறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.